ஒரு பையன் வந்து ஃபுல்லாக அட்மிஷன் ஆகிட்டானா அடுத்த 4 வருஷத்துக்கு அவன் சிக்கிட்டான், அடுத்த 4 வருஷம் அவனை வந்து மில்க் பண்ணிவிட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த ஐடியா. ஸோ இதுதான் வந்து ஹவு த காலேஜஸ் லுக்ட் அட் த ஹோல் திங் ஆஸ் அ ஹோல். நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் 100% பிளேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலேஜில் உங்கள் பையனோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்க யாரோ படித்தா தான் அந்த காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு தெரியும். கரெக்டாக இதில் வந்து காலேஜில் எத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆனாங்கன்னு. So that is when we came up with something called, we released a list for Chennai, Coimbatore, rest of Tamil Nadu. இந்த மாதிரி 4 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணோம். இதில் வந்து overrated colleges, high cutoff but poor placement scores. Computer science and relatedல என்னென்ன branches இருக்கோ எல்லாமே வரும். நீங்கள் AI மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பவர் பிளேஸ்மெண்ட் ஸ்கோர் என்ன ரேங்க் கிடைக்கும், மீடியன் சேலரி என்ன, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன. செகண்ட் வந்து ஹிடன் ஜெம்ஸ். இந்த காலேஜில் கட் ஆஃப் கம்மி ஆனால் பிளேஸ்மெண்ட் செமையாக இருக்குது. இந்த மாதிரி we have come up with a list and we have put it on our Instagram profile and we have put it on our highlight reels and all of that. So இதை போட்டதுனால we've got some flack. இதே போல இந்த காலேஜை போய் நீங்கள் இவ்வளோ மோசமாக போட்ட அப்படின்னு. இதுதான் இருக்க டேட்டா. உடனே வந்து இந்த டேட்டாலாம் ஒரிஜினல் உனக்கு தெரியுமா அப்படின்னா, சரி எனக்கு இந்த டேட்டா ஒரிஜினலாக இல்லையாங்கிறது கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை நீ நம்பல, வேற எந்த டேட்டாவை நீ நம்ப போற? So first what you should do is you should pick a college and your chosen stream. அதில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ECE, EEE, ENI இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து இந்த 3 பிரான்ச்சஸ் தான் உட்கார வைப்பாங்க. ECE கிடைக்கலன்னு உடனே நெக்ஸ்ட் காலேஜுக்கு போய் ECE எடுக்க வேணாம். That is something that I would tell the students. Second thing I would say is if your idea is to get a high paying job, you should choose computer science and allied branches like computer science, AIDS, AML, IT, cyber security இதெல்லாம் choose பண்ணணும். That is what will give you high paying jobs. Across India ஐஐடிஸில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ECE ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுது. ஏன் ECE ஃபில் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய. With me today I have Mr. Gautam Malaiappan, who is the founder and CEO of Are You Happy? Hi sir. I'm fine Shobana. How are you? All doing good. And இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இண்டஸ்ட்ரி பயங்கரமாக பூம் ஆயிட்டு இருக்கு. பட் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ், ஆஃப்டர் த ஒரு அட்மிஷன் அப்படின்னு வரும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, ஐ ஹவ் டன் இன்டர்வியூஸ் வித் மெனி பீப்புள் லைக் யூ. பட் இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். அது ஏன் இது டுவர்ட்ஸ் என் நான் கண்டிப்பாக மக்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஹவு டிட் யூ கம் இன் டு திஸ் ப்ரொஃபைல்? எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும்ல, நமக்கு சம்பர் இட் வில் கெட் கனெக்டட். அதனால இந்த ஒரு விஷயத்தை எடுத்து நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நிறைய CEO சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். So why were you into this? As in, to give you a little bit of background, I'm an engineering graduate from Coimbatore. Okay. And then I became a data scientist, then sold data science in Vegas for 4 years. Allam mudichittu then I started my recruitment consulting firm called Are You Happy? It's been about 10 years since we started. Adu naanga start pannadukku appuram vandittu we've been working with multiple companies. We have a US entity. We worked across 5 continents and all of that. So idella pannadukku appuram vandu colleges reached out to us saying that ungaloda adhe set of people thana freshers edukranga, engalukku konjam placements la help பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே வை நாட் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து வி ஃபிகர்ட் அவுட் வாட் ஆர் த ஃப்ளாஸ் இன்சைட் த காலேஜ் சிஸ்டம், ஹவு தே மேனிப்புலேட் டேட்டா, ஹவு தே என்டைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்டு அட்மிஷன்ஸ். அண்ட் காலேஜஸில் நம்ம அட்மிஷன் வாங்குறது நம்மளுக்கு தான் பெரிய வேலைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலி வந்து நம்மளை அட்மிஷன் போடுறது தான் அவங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய வேலைங்கிறதெல்லாம் வி ஃபிகர்ட் அவுட். அப்படி ஃபிகர் அவுட் பண்ணி வி ஸ்டார்டட் ஹெல்பிங் தெம் ஆல்சோ இன்டு இம்ப்ரூவிங் த காலேஜ் யூசிங் NIRF and all of that. They were not bothered about improving colleges. They were just bothered about getting admissions for the next year. ஒரு பையன் வந்து ஃபுல்லாக அட்மிஷன் ஆகிட்டானா அடுத்த 4 வருஷத்துக்கு அவன் சிக்கிட்டான், அடுத்த 4 வருஷம் அவனை வந்து மில்க் பண்ணிவிட்டு அவனை வெளியில் அனுப்பிச்சிடலாம். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ இதுதான் வந்து ஹவு த காலேஜஸ் லுக்ட் அட் த ஹோல் திங் ஆஸ் அ ஹோல். அப்போ நாங்கள் வந்து வி வாண்டட் டு use this NIRF data to see if we can help students. அப்போ வந்து NIRF டேட்டாங்கிறது வந்து கவர்மெண்ட் பேக் டேட்டா. எல்லா காலேஜோட வெப்சைட்லேயும் NIRFக்கு அப்ளை பண்ண எல்லா காலேஜ் வெப்சைட்லேயும் இருக்கும். ஆனால் அந்த டேட்டா ரொம்ப மெஸ்டப்பாக இருந்தது. ஸோ வி வாண்டட் டு யூஸ் தட் டேட்டா ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி பண்ணும்போது தான் ஒரு வி கேம் அக்ராஸ் அ பேரண்ட். அந்த பேரண்ட் என்ன சொன்னாங்க, என் ஃபஸ்ட்டு பையன் கோவிடில் பாஸ் ஆனா காலேஜுக்கே போகல, அதனால் செகண்ட் பையனை சேர்த்து போகிறேன். காலேஜ் பில்டிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, பிளேஸ்மெண்ட் இருக்க மாதிரி காலேஜ் இருந்தால் சொல்லு அப்படி. எனக்கு பிளேஸ்மெண்ட் தான் வேணும், இவனுக்கு பில்டிங் இருந்தது இவன் போகலை, இவன் பில்டிங் இருந்து போனால் என்ன போகலைன்னா என்ன, எனக்கு பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு they were asking. So அப்போ வந்து we figured out that placement is a very important character. At the end of the day, the customer is the student, but the payer is the parent. காசு கொடுக்குறவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்தோம். ஸோ we came up with இந்த NIRF data based placements எல்லாம் வச்சு எப்படி வந்து we can help these parents and students choose a better college. So அதனால் given I am an engineer and I am from Tamil Nadu, Coimbatore. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம்லாம் இருந்ததா? நான் இருந்தப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் 2008 ஜாயின் பண்ணும்போது ஐடி ரெசெஷன் இருந்தது. நான் பை த டைம் ஐ கேம் அவுட் ஐ ஸ்டில் டுக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அகேன்ஸ்ட் பாப்புலர் பிலீஃப்.
Okay. and popular consultants who have told me to choose ECE or mechanical. I chose computer science. And எனக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா 2011ல் நான் தேர்ட் இயர் முடிச்சு வெக்கேஷனில் இருக்கும்போது எனக்கு வேலை கிடச்சிச்சு. ஃபோர்த் இயர் ஃபுல்லும் நான் பெருசாக ஒன்றும் படிக்கல. ஸோ தட் வாஸ் த ஹவு இட் வாஸ் தேர். ஸோ ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் அ பிளேஸ்மெண்ட் ப்ராப்ளம் பெர் சே, பட் யூனோ ப்ராபப்ளி எனக்கு என்ன சொல்கிறது, அப்பா பிஸ்னஸில் இருந்தார், அப்பாவே ஒரு என்ஜினியர், அதனால் வந்து எனக்கு த பேக்கிங் வாஸ் ரைட். பட் தெர் வர் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மை காலேஜ், அவங்க ஃபேமிலியிலே அவங்க தான் ஃபஸ்ட் கிராஜுவேட், அவங்க தமிழ் மீடியமில் படித்து எங்கள் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ தே ஆல் ஹேட் அ லாட் ஆஃப் கேப்ஸ். அன்னைக்கு நாங்கள் எப்படி காலேஜ் சூஸ் பண்ணமோ இன்றைக்கி வரைக்கும் அப்படியே சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2008 எப்படி இருந்ததோ 25 அப்படி தான் இருக்குது. ஜென்சின்னு சொல்கிறோம், ஜென்சி பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பட் ஆனால் வந்து இன்னும் பழைய காலத்தில் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களே, why don't you use new methods தான் இதை ஆரம்பித்தோம். that's how we started chooseyourcollege.com. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சூஸ் யோர் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி வாட் ஐ ஃபீல் இஸ், இப்போது ஒரு இந்த சைட்லேருந்து பார்க்கும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸை விட நீங்கள் சொன்னது ரைட் பாயிண்ட், பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் டூ கன்ஃபியூஸ்ட் அபவுட் இட். எங்களுக்கு எதுவுமே இல்லைனா என் பையன் இன்ஜினியரிங் படித்தா போதும், என் பொண்ணு இன்ஜினியரிங் படித்தா போதுன்ற ஒரு 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 ஃபிக்ஸ்டு இதுலேயே இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு காலேஜ் வந்து ரெப்யூட்டடான காலேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி காலேஜ் நேம், பட் ஸ்டில் இந்த காலேஜ் வந்து இத்தனை வருஷமாக பயங்கரமாக இருக்குன்னா அங்கே தான் என் பசங்க படிக்கணுன்றது they are firm about it. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. யூ ஆர் கிவிங் அ டேட்டா அனாலிசிஸ் which college your kid can the student can particularly choose அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறீங்களே, அதுக்கு உங்கள் சைடில் ஃபஸ்ட்டு அந்த டேட்டா got to be strongன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. How strong you were to give all these data to the public? ஏன்னா ஒரு விஷயம் சின்னதாக தப்பானாலும் everything will be under question இல்லை. கரெக்ட். இது எந்த டேட்டாவும் நாங்களாக மேனுஃபேக்சர் பண்ணல, இல்லை நாங்கள் ஒன்றும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி நாங்கள் போய் சுட்டுட்டு வரல. ஸோ இதெல்லாம் எப்படின்னா அந்தந்த காலேஜ் வெப்சைட்டுக்குள்ளே அவங்களே லிஸ்ட் பண்ணி போட்டிருக்க அதே டேட்டா தான். ஆனால் அந்த டேட்டாவை பார்க்கும்போது, அதாவது எப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அந்த ஆடிட்டரை தவிர அதை படித்தா யாருக்கும் புரியாதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இந்த டேட்டா இஸ் ஸோ கன்ஃபியூசிங். இட் இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் கன்சியூம் டிரெக்ட்லி. ஸோ இது எல்லாமே அந்தந்த வெப்சைட்டில் அந்தந்த காலேஜோட வெப்சைட்டில் இருக்க டேட்டா தான். ப்ளஸ் NIRFங்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃபெடரேஷன், நாட் ஜஸ்ட் ஃபார் engineering colleges, ஃபார் about 13 different streams they have ranking. இந்தியா லெவலில் இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கன்ஃபைன் டு தமிழ்நாடு ஆர் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டேட். ஸோ இந்த டேட்டாவை எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த டேட்டா வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்கும். அதாவது எப்படின்னா எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அதில் எத்தனை பேர் PhD படிச்சிருக்காங்க, நீங்கள் வந்து டிசேபிள்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் வச்சுருக்கீங்களா இல்லையா, இல்லை வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ணுறீங்க, உங்கள் ஃபேக்கல்ட்டி எவ்வளோ பேப்பர் போடுறாங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இட்ஸ் அ வெரி ஹோலிஸ்டிக் திங். பட் ஆனால் இது ஹோலிஸ்டிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியது வந்து பேரண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட். ஸோ அதனால் we have the holistic data plus the placement data, and this data is verifiable. It is the closest to truth you can get. If you say நீங்கள் கேட்குறீங்கல்ல இந்த டேட்டா வந்து கரெக்டானு நீங்கள் கேட்குறீங்க, இந்த டேட்டா விட்டால் வேறு என்ன டேட்டா இருக்குது உங்ககிட்ட? பல போன வருஷம் கட் ஆஃபா? அந்த கட் ஆஃப் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க தெரியுமா? எப்படி அது மெயினாக நான் கண்டிப்பாக கேட்கணும் சார். அடுத்த கேள்வி அதுதான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், நீட் எழுதக்கூட குழந்தைங்களாக இருக்கட்டும், இந்த கட் ஆஃப் மார்க் plays a major role. அது 0.5 கட் ஆஃப் இல்லைனாலும் திருப்பி they got to repeat the examன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது எவ்வளோ குழந்தைங்க அதனால் பாதிக்கிறான்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன வேலிட் பாயிண்ட், the manipulation is happeningன்றீங்களே, அதை கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா? So I'll tell you. So I might get a lot of flack for telling this, but still me too for asking this question to you. I will also. So சொல்லுங்க பரவாயில்லை. So பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்போ வந்து கொஞ்சமா they are bringing in protective measures, but still way behind. So எப்படின்னா இப்போ engineering cut offனா நீங்க வந்து engineering cut off இருக்கா, அப்போ இந்த engineering cut off இருக்கிற காலேஜஸ் வந்து இந்த காலேஜில் 190 இருந்தால் தான் கிடைக்கும்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடுறீங்க. This is a famous institute in Chennai that does this. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து 190 கட் ஆஃப் இருந்தால் தான் கிடைக்கும்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த காலேஜில் 190 கட் ஆஃப் எடுத்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க கட் ஆஃப் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா they collude with all the நீட் கோச்சிங் சென்டர்ஸ். அங்கே இருக்க பசங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி படிச்சிருப்பாங்க. ஸோ அவன் நீட்டுக்கு அப்ளை பண்ணனா அவன் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண மாட்டான். அவங்களோட டேட்டாவை வாங்கி இவங்களே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணி இவங்களே வந்து இவங்களோட காலேஜை வந்து சாய்ஸில் மேலே போட்டால் அப்போ அவங்க காலேஜுக்கு அந்த அட்மிஷன் விழுந்துடும். காலி சீட்டு தான், பட் காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கொடுத்து இதெல்லாம் பண்ணி they will ensure that the college is full. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு 3 வருஷம் இப்படியே பண்ணும்போது இந்த காலேஜ் 190 இருந்தால் தான்டா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்துடும். அப்போ இனிமேல் 190 எடுக்கிற பசங்களாம் அந்த காலேஜுக்கு போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டேட்டாவும் அதுவும் இஸ் இட் இன் லைன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ தட் இஸ் வென் we came up with something called, we released a list for தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர்,
ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி 4 லிஸ்ட் ரிலீஸ் பண்ணோம். இதில் வந்து ஓவர் ரேட்டட் காலேஜஸ், ஹை கட் ஆஃப் பட் புவர் பிளேஸ்மெண்ட் ஸ்கோர்ஸ். செகண்ட் வந்து ஹிடன் ஜெம்ஸ், அதாவது வந்து என்னென்னா இந்த காலேஜில் கட் ஆஃப் கம்மி ஆனால் பிளேஸ்மெண்ட் செமையாக இருக்குது. இந்த மாதிரி we have come up with a list and we have put it on our Instagram profile and we have put it on our highlight reels and all of that. So இதை போட்டதுனால we've got some flack. இது எப்படி இந்த காலேஜை போய் நீ இவ்வளோ மோசமாக போட்ட அப்படின்னு. இதுதான் இருக்க டேட்டா. உடனே வந்து இந்த டேட்டாலாம் ஒரிஜினல் உனக்கு தெரியுமா அப்படின்னா, சரி எனக்கு இந்த டேட்டா ஒரிஜினலாக இல்லையாங்கிறது கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவை நீ நம்பலை, வேறு எந்த டேட்டாவை நீ நம்ப போகிற? உங்கள்கிட்ட வேறு டேட்டா இருக்கா? அதாவது யூ ஹேவ் அ டேட்டா சோர்ஸ் அண்ட் ஐ ஹேவ் அ டேட்டா சோர்ஸ், we can say which data is better. You don't have data at all. I have a verified data source. You ask me whether this data is valid or not, then it is probably not the right question to ask. இது எவ்வளோ you're so sure about it, அந்த வெரிஃபைட் டேட்டா வந்து நீங்கள் எடுக்கிற அந்த வெரிஃபைட் டேட்டா இட்ஸ் அ வேலிட் ஒன் அப்படின்றது போய் சேர்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை நிறைய பேர் ரொம்ப யோசிக்கவும் வைக்கோல. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கீங்க? How sure about the data am I? Yeah. So ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே இதை ஆடிட்டட் டேட்டாவை தான் வந்து NIRFக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே, ஆடிட்டட் டேட்டாவை தான் NIRFக்கு சப்மிட் பண்ணும். ஸோ ஆடிட்டட் டேட்டாவை சப்மிட் பண்ணும்போது NIRFல வந்து அதை செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் ஃபேக் பண்ணால் கூட எப்படின்னா ஒரு 10-15% இங்கே அங்கே கொஞ்சம் விளையாடுவாங்க. அவுட் ரைட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. அவுட் ரைட்டாக சேஞ்ச் பண்ணால் என்னென்னா NIRFோட கைட்லைன்ஸ் படி என்னென்னா ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அந்த இன்ஸ்டிடியூட்டை பேன் பண்ணிவிடுவாங்க இந்த ரேங்கிங்லேருந்து. பட் NIRF இன்னும் வந்து நேசண்ட்டாக இருக்குது. அடாப்ஷன் வந்து தமிழ்நாட்டிலே வந்துட்டு 430 காலேஜில் 440 காலேஜில் 210 220 காலேஜுக்கு தான் டேட்டாவே இருக்குது அவங்க வெப்சைட்டில். பாதி காலேஜில் டேட்டாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி வந்து அவங்க ஃபேக் பண்ணாங்கன்னா இப்போ NIRF என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஜீரோ பண்ணி விட்ருவாங்க. ஜீரோ பண்ணிவிட்டா என்ன ஆகுனா அடுத்த 3 வருஷத்துக்கு தே வில் ஹேவ் த இம்பேக்ட். ஸோ அதனால் வந்து இது வந்து திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் ரிலையபிள் டேட்டா யூ கேன் கெட். இதை விட்டால் நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் 100% பிளேஸ்மெண்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த காலேஜில் உங்கள் பையனோ இல்லை உங்களோட சொந்தக்காரங்க யாரோ படித்தா தான் அந்த காலேஜ் 100% பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு தெரியும். கரெக்டாக இதில் வந்து காலேஜில் எத்தனை பேர் அட்மிட் ஆனாங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆனாங்கன்னு போடுறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறது, ஆல் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆர் ஒன்லி கோயிங் டு பி ஷோன் அவுட் சைட் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி செட் தே ஆப்டட் அவுட் ஆஃப் பிளேஸ்மெண்ட். அதனால தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம். எல்லா காலேஜஸுமே இப்படி இல்லை. ஒரு சிலர் யூ பாயிண்டிங் ஆர் ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன் இட், பட் ஜென்ரலாக கேட்குறேன். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து நான் கேட்குறேன். பல்க் ஆஃப் த காலேஜஸ் இப்படி தான் இருக்குங்க. There are certain colleges that are very legitimate. சரிங்களா, there are certain colleges that are very legitimate. They try to practice what they preach. So still people do it. And there are other colleges that manipulate it. And அவங்க ப்ரைவேட் காலேஜஸ் அவங்களுக்கு டார்கெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் வேலை முடியும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, I have reached out to colleges across India and we have worked with them. அவங்க இதை வந்து ஒரு 50,000 ரூபா சேர்த்தி போடலாங்களா, சேலரியை மீடியன் சேர்த்தி போட்டுடலாங்களா, இது வந்து இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா வந்து நாங்கள் இப்படி தான் வாங்கி வச்சுருக்கோம், இதை வந்து கொஞ்சம் நம்ம மாற்றி பண்ணிடலாமா, இதை வந்து ஒரு 80% கொண்டு வர மாதிரி நம்ம பண்ணிடலாமா, இப்படியெல்லாம் கேட்டாங்க. ஸோ நாங்களே ஆஸ் அ கன்சல்டன்ட் இதை நீங்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் மாற்றினா ஏஐ டிடெக்ட் பண்ணாதுங்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுக்கலன்னு சொல்ல, ஆனால் தட் இஸ் அ க்ளோசஸ்ட் டேட்டா யூ ஹேவ் ரைட் நோ. வேறு எந்த டேட்டாவும் இல்லை. ஓகே. அண்ட் இப்போ ஒரு கன்சல்டண்ட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த காலேஜில் அந்த காலேஜ் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட வரும்பொழுது வாட் ஆர் த ஃபார்மேட் ஆர் வாட் ஆர் த செக்லிஸ்ட் யூவ் காட், தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் லுக்கிங் ஃபார் அப்படின்ற ஒரு விஷயம், வாட் இஸ் இட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஆர் நாட் அன் ஆஃப்லைன் கன்சல்டிங் ஆர் அன் எஜுகேஷன் கன்சல்டன்ட் ஹூ கெட்ஸ் மனி ஃப்ரம் த காலேஜ். ஸோ வாட் வி டூ இஸ் we do it everything online. ஸோ உங்களோட பேசிக் டேட்டா என்னவோ, வாட் இஸ் யுவர் ரோல் நம்பர், வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த், வாட் இஸ் யுவர் மார்க் எல்லாம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் கம்ப்யூட் ஆகிடும். கம்ப்யூட் ஆனதுக்கப்புறம் we have an AI chatbot where you will be like, எனக்கு இந்த ஊரில் தான் வேணும், எனக்கு சென்னையில் வேணும், இல்லை வந்துட்டு எனக்கு கிரேட்டர் சென்னை ஏரியா அந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வேணும். ஸோ இல்லை எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஓரியன்டட் பிரான்ச்சஸ் தான் வேணும், இல்லை எனக்கு சர்க்யூட் பிரான்ச்சஸில் எது இருந்தால் பரவாயில்ல, இல்லை ஐ வாண்ட் ஓன்லி சே மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி யூ கேன் சூஸ் த பிரான்ச்சஸ். ஒன்ஸ் யூ சூஸ் த பிரான்ச்சஸ், then what happens is அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பேஸ்ட் வேணுமா இல்லை ஏஐ பேஸ்ட் சாய்ஸஸ் வேணுமான்னு கேட்கும். ஸோ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ இட் வில் ஸ்பிட் அவுட் 100 to 200 சாய்ஸஸ் ஃபார் யூ. இது வந்து ஒரு பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் TNEA ஆன்லைனில் ஃபீட் பண்ணால் போதும். ஸோ எந்த காலேஜுக்கு எவ்வளோ பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு பக்கத்துலேயே போட்டிருப்போம், எவ்வளோ சேலரி இருக்குது, எவ்வளோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருவீங்க. இதெல்லாமே டீட்டெயிலாக எங்கள் பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ யூ வில் நாட் ஹேவ் த கொஸ்டின் சேயிங் தட்
இது நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பானால. இட் இஸ் பேக் பை டேட்டா அண்ட் வி லீவ் இட் டு யூ. ஸோ நீங்கள் வந்து என்ன பாருங்கள் அப்படின்லாம் வி ஆர் நாட் என்கரேஜிங். So if you still want to talk and have a discussion, I'm open to it. So but the idea is I want to take the power to the students and parents, not to the colleges. நம்ம காலேஜில் சீட் வாங்குறது தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. காலேஜுக்கு நம்ம சீட்டை ஃபில் பண்ணுறது தான் பெரிய விஷயம். 60% தான் அவங்களுக்கு வந்து சீட்டு ஃபில் ஆனால் தான் அவங்க கடையை வந்து 4 வருஷம் நடத்த முடியும். ஓகே, ஏதோ ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஜார்ஜியா, லெட் மீ மென்ஷன் இட் அவுட். ஜார்ஜியாவில் வந்து பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து இந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 100% பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் யோர் கம்ப்ளீட் 4 years ஆஃப் கோர்ஸ் யூஆர் இமீடியட்லி பிளேஸ்ட் அ ஜாப் இன் அ வெல் ரெப்யூட்டட் கம்பெனி. இப்படி ஸோ அண்ட் ஸோ அப்படின்ற விஷயம்லாம் ஒரு கன்சல்டன்ட் மூலயமா ஒரு கன்சல்டன்சியில் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அதை நம்பி போயிடுறாங்க. இப்போ இதுக்கான ஒரு டேட்டா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தட் இஸ் வெரி வெல் செட். லைக் அது நீட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்து அந்த பிளேஸ்மெண்ட்டை எவ்வளோ புஷ் பண்ணி உங்களுக்கு கிடைக்குதுன்னும் போது அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை தான். படித்து முடிச்ச கையோட ஒரு வேலை கிடைக்குதுன்னா நம்ம ஏன் அப்ராட் ட்ராவல் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் நீட் எடுத்து படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவாக கொடுக்கும் பொழுது ஹவு டு யூ கன்வின்ஸ் த ஸ்டூடெண்ட்? ஏன்னா தே ஆர் மோர் பர்டிகுலர் லுக்கிங் ஃபார் த ஃபியூச்சர். இன்றைக்கி என்ன நடக்குன்றதை யோசிக்காமல் நாளைக்கு போன உடனே ஒரு பிளேஸ்மெண்ட் முடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னா கையோட ஒரு மாதத்தில் இவ்வளோ சம்பளம் ஆரம்பிக்குதுன்னா obviously we go for that only. இல்லை இப்போ இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறீங்க? அது சேலஞ்சிங்காக இருக்கும்ல. தே செல் ஃபேக் ட்ரீம், வி ஷோ த டேட்டா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷன் தான், உனக்கு எங்கே படித்தா வேலை கிடைக்கும், எங்கே படித்தா நல்ல வேலை கிடைக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஆனால் he is going to sugarcoat it and going to tell all sugar and honey இந்த மாதிரி வந்து கதையாக சொல்லியும் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருவோம். இங்கேருந்து ஒன்ஸ் நீ வந்து அமெரிக்கா போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன திரும்பியாக வர முடியும்? சரி 2 வருஷம் முடிச்சுட்டு தான் வருவேன். இது கல்யாண புரோக்கர் வேலை மாதிரி. கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டும் சேர்ந்துக்கிட்டும் 2வது கல்யாணம் பண்ணாலும் நம்மளுக்கு லாபம் தானே. அதுவும் வாழ்க்கை அப்படி. தட் இஸ் ஓகே. ஸோ அப்போ if you are going to choose based on the flowery words that these guys are going to tell, நீ காசு கொடுக்கறது இல்லை, அவன் தான் காசு கொடுக்குறான், காலேஜ் தான் காசு கொடுக்குறான். காலேஜ் காசு கொடுக்குறான்னா யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து இவன் காசு வாங்குறான்னா அப்போ காசு வாங்குறவனுக்கு வேலை செய்வானா, நம்மளுக்கு வேலை செய்வானா? ஸோ திஸ் சேம் திங் கோஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் as well. எங்களுக்கு நாங்கள் யார்கிட்டையும் காசு வாங்கல. we are charging the student directly a very minimal amount, but what is that? Fortune is at the bottom of the pyramid னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து we charge 199, 299, but there are like 2 lakh students that apply every year. 2 lakh into 300 is a good amount for us to make in a year. And this is only in Tamil Nadu I'm talking about. Across India there are 1 crore graduates every year. Across India every year there are 1 crore graduates. So we have a big business model, we have funded as well. And the comparison of college நீங்க பண்ணும்போது what are the things you've been facing? நிறைய விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, இந்த காலேஜ் தான் இப்படி, அந்த காலேஜ் அப்படின்ற ஒரு டேட்டா கொடுக்கும் பொழுது உங்களுக்கான த்ரெட்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கா? க்ளோஸ் டு அ டெஃபமேஷன் கேஸ். என்னை பற்றி நீ எப்படி பேசலாம், நீ எப்படி என் காலேஜை வந்து அண்டர் ரேட்டட் காலேஜ், ஓவர் ரேட்டட் காலேஜுன்னு போடலாம், இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த டேட்டாலாம். எனக்கு ஒரு காலேஜோட சிஇஓ வந்து எனக்கு வந்து டைரெக்டாக சொன்னாங்க, we have not approved you to use our data anywhere, you cannot use it அப்படின்னாங்க. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன், நான் ஐம் கனெக்டட் டு த டெல்லி NIRF சர்க்கிள், உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, உனக்கு பிரச்சனை இருந்தால் கோர்ட்டுக்கு போய்க்கோன்னு சொன்னேன். ஐம் பேஸ்ட் அவுட் ஆஃப் பெங்களூர், ஸோ ஐம் ஜாகிரபிக்கலி டிஸ்டன்ட், அதனால் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் we are backed by investors, so we also we have a என்ன சொல்கிறது, இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே இருந்ததுனால we are very well connected to the MNCs and all of that. If any college takes it on us, we will take it to the MNCs also. We are not going to stop here. We are going to open this platform to the companies to say which college you should go and hire, which college is investing in R&D, and then we will also open it to teachers. எந்த காலேஜில் எவ்வளோ சம்பளம் தராங்க, எந்த காலேஜில் நல்லா சம்பளம் தராங்க, எந்த காலேஜில் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுது, இது எல்லாத்தையும் டீச்சர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ we will make it a 360-degree platform. Teachers, கம்பெனி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பண்ணிடுவோம். வேலை நல்லா செய்கிற காலேஜுக்கு பெனிஃபிட். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே இதை ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தாண்டி ஒரு டீச்சர்ஸ்க்கு கூட ஒரு விஷயம் கைட் பண்ணுறீங்கன்னும் பொழுது எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கும். இப்போ கௌதம் சார் பொறுத்தவரைக்கும் வாட் இஸ் த விஷன் பிஹைண்ட் ஆல் திஸ்? யூஆர் த மாஸ்டர் ஃபார் இட், யூஆர் த மாஸ்டர் ஹூஸ் பீன் கிரியேட்டிங். இந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செக்ரிகேட் பண்ணி எது தப்பு எது ரைட் எல்லாம் பண்ணுறீங்க. ஓகே, but what is the vision around this? இது பண்ணுறதுக்கான காரணம் என்ன? In India, if you look at it, we have 1 crore people who are passing out every year with degree, whether it is arts, engineering, MBA, all of that combined together, 1 crore people graduating every year. And India as a whole, Tamil Nadu முன்னேறினதுக்கு முக்கியமான ரீசன் வந்து எஜுகேஷன் தான். இந்த எஜுகேஷனை நம்பி ஏதாவது
படிக்காத அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இந்த எஜுகேஷன் தான் நம்ம பையனோட வாழ்க்கை, நம்ம குடும்பத்தோட வாழ்க்கைன்னு சொல்லி கொண்டு போய் காசை போடுறாங்க. அதை அந்த பக்கத்தில் இருந்து மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து தே செல் இட் அஸ் அ ஃபேக் ட்ரீம்னு நினைக்கும் போது இட் லுக்ஸ் அ லிட்டில் பெயின்ஃபுல். ஸோ நான் வந்து மை சன் இஸ் டூ யங், பட் என் பையனை நான் காலேஜ் போடும்போது எனக்கு என்ன இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ, இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு என்ன இருந்துதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேனோ, தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பில்ட். ஸோ திஸ் இஸ் நாட் என்ன சொல்கிறது, என்னோட பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட், இது வந்து என்னோட ப்ராஜெக்ட். இதுலேருந்து காசு வரலைனாலும் நான் பண்ணுவேன், வரலனாலும் பண்ணுவீங்க, ஏன்னா எனக்கு வேறு இடத்துலேருந்து காசு வருது. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு கோ அண்ட் ஸ்ட்ரைக் அ டீல் வித் அ காலேஜ், ஆர் ஐ டோன்ட் ஹேவ் டு டூ இட். காலேஜுக்கு போய் ஒரு பேரண்ட்னால பார்க்க முடியலையா, நாங்கள் ஹிடன் ஜெம் காலேஜஸ்க்கு போகிறோம், போய் அந்த காலேஜில் நிஜமாலும் அவங்க சொன்ன மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுறோம், செக் பண்ணி அந்த வீடியோவும் போடுறோம். யூ கேன் ஜஸ்ட் see. நீங்கள் ஒரு காலேஜுக்கு போனால் உங்ககிட்ட பிளேஸ்மெண்ட் டேட்டா கொடுப்பாங்களான்னு தெரியல, உங்ககிட்ட NIRF டேட்டா இருக்கான்னு தெரியல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் பேசி கரெக்டான கேள்வி கேட்க முடியுமான்னு தெரியல. We do it for you. We've done it for one college in Coimbatore and we are trying to do it for more colleges in Tamil Nadu. ஸோ எந்தெந்த காலேஜஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சொன்னால் we will reach out to the college. அந்த காலேஜ் ஓப்பனாக இருந்தாங்கன்னா we will go and we will see what is there. உள்ளே போகிறோம், பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு பார்க்குறோம், ஸ்டூடெண்ட்ஸோட ஹாப்பினஸ் என்னன்னு பார்க்குறோம், அந்த காலேஜ் கேம்பஸில் அவங்க சொன்னதும் அங்கே இருக்கிறதும் உண்மையானு வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் யூ கேன் டேக். இந்த இப்போ இன்ஜினியரிங் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, இன்ஜினியரிங்கான ஒரு பிளேஸ்மெண்ட் ஒரு காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ஹவு வில் த இன்ட்ராக்ஷன் பி பிட்வீன் யூ அண்ட் த ஸ்டூடெண்ட் நான் கேட்குறேன். ஸோ ரைட் நோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ TNEA online.org போய் அவங்க வந்து கட் ஆஃப் பார்க்குறாங்க, அதை பேஸ் பண்ணி காலேஜ் சூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலாக எங்கள் இதில் வந்தால் யூ கேன் see the placement score, you can see the power placement score, and then you can see the placement percentage, எவ்வளோ ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ அவுட் சைட் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இது எல்லாமே பார்க்க முடியும். லாஸ்ட் இயர் அவங்க அந்த காலேஜ் என்ன கட் ஆஃபில் போச்சு, இது எல்லாமே பார்க்க முடியும். ஆல் த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் see. அண்ட் ஈவன் we have something called ஐடியல் அவுட்புட் இண்டெக்ஸ். இந்த காலேஜை படித்து முடிச்சு எத்தனை பேர் வேலைக்கும் போகலை, மேலேயும் படிக்காமல் சும்மா இருக்காங்கன்னு ஒரு ஃபேக்டரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி சார் பாசிபிள்? எவ்வளோ பேர் பிளேஸ் ஆனாங்கன்னு டேட்டா இருக்குது, எவ்வளோ பேர் சேர்ந்தாங்கன்னு டேட்டா இருக்குது, எவ்வளோ பேர் ஹையர் ஸ்டடீஸ் போனாங்கன்னு டேட்டா இருக்குது. இந்த இதுலேருந்து இது ரெண்டு மைனஸ் பண்ணால் மிச்சமாக எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒன்றா பாஸ் ஆகலை, இல்லை வந்து எதுவுமே பண்ணல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பர்டிகுலராக இப்போ இந்த கம்பேரிசன் ஆஃப் காலேஜ் நடந்து இந்த காலேஜ் நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி ஜாயின் பண்ணி உங்கள் ஸ்டோரிஸில் நான் கேட்குறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் கிடச்சிருக்கா? It's been less than a year since we started. இன்ஜினியரிங் சேர்ந்து 4 வருஷம் முடிச்சு வேலை கிடச்சி அந்த ஸ்டோரி இல்லை. இல்ல ஜெனரலா கேக்குறேன். ஜெனரலா பிளேஸ்மென்ட்ஸ்ல வந்த ஸ்டூடண்ட்ஸோட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா எங்க கூட? What we've done is that we went to few colleges கோயம்புத்தூர்ல. அங்கே போனால் 160 எடுத்து 150 எடுத்து எந்த காலேஜ் கிடைக்கும்னு தெரியாமல் ஒரு டைலமாவோட இந்த நாங்கள் சொன்ன ஹிடன் ஜெம் காலேஜஸில் ஜாயின் பண்ணவங்களாம் 35 லட்சம் 40 லட்சம் சம்பளத்தில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. அதே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு 196 197 எடுத்துகிட்டு ஆவரேஜ் சேலரி 4.3 lakhs. அது வந்து 196 எடுத்து அங்கே போய் ஏன் சேருவான் ஒருத்தன்? சப்போஸ் ஒரு புவர் ஸ்டூடெண்ட் அவனுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் வேணும்னா அவன் போய் சேரலாம். நிஜமாலுமே ஒரு வெல்தி ஸ்டூடெண்ட்டும் தெரியாமல் போய் அந்த காலேஜ் டாப் காலேஜ்னு ஜாயின் பண்ணால் வாட் இஸ் இஸ் ஃபியூச்சர்னு நினச்சி பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து வாட் இஸ் ஹேப்பன்ட் இஸ் திஸ் கை இஸ் டோல்ட், என் ஃப்ரெண்டு 196 எடுத்து அந்த காலேஜ் போனாங்க, பிளேஸ் ஆகாமல் இப்போ சுற்றிட்டு இருக்கான். பட் நான் வந்து 160 எடுத்து ஒரு ஃபியரோட தான் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அ குட் ஜாப். ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த என்வாயன்மெண்ட். ஸோ டாப் காலேஜ் போனால் உடனே அந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாரும் பிளேஸ் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இல்லை புரியுது. அண்ட் ஹவு ஃபார் இப்போ உங்கள் ஐயர் ஹாப்பியில் வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் இந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? We don't do fresher recruitment at all. So I'll tell you how it works. We do only lateral recruitment for already ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களை எடுத்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை this is our primary job. We do fresher recruitment only for colleges. Colleges எங்ககிட்ட வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ளேஸ் பண்ணி தரீங்கன்னு கேட்டால் ஓகேங்க. ஸோ we will work out on a basically recruitment happens on a percentage of the salary. So we'll work out on a percentage of the salary and then we will connect the students to the companies that we are working with. அப்போ வந்து அவங்க ஃப்ரெஷர் எடுத்தாங்கன்னா we charge the college. ஸோ the student எங்கிட்ட டைரெக்டாக ஒரு ஃப்ரெஷர் எனக்கு வேலை கிடைக்கல எங்களுக்கு நீங்கள் வேலை வாங்கி தரீங்களான்னா நான் உங்ககிட்ட சொன்ன அதே கதை தான். ஸ்டூடெண்ட்டும் காசு தர போகிறதில்ல, ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட்டு கம்பெனியும் காசு தர போகிறதில்ல, நடுவில் வெறும் சேவை மட்டும் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதனால் we charge the colleges, we place the students in the companies. For laterals we charge the companies, we take the candidates and place them there. So there is a strong revenue model in whatever we do.
But we try to not charge the end user, that is the candidate or the student. அண்ட் இப்போ இதில் வந்து இஃப் யூ ஃபீல் லைக் ஓகே இந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து இந்த இடம் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓப்பனாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவீங்க. We will tell it very clearly, and that is why I have received a lot of flack. So ஒரு education consultant இல்லை ஒரு recruitment consultant ஒரு management consultantனா ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசணும். டிப்ளமேட்டிக்காக பேசுறதுனால வந்துட்டு you are concealing the truth. I'll tell you what is there on the face. உங்கள் காலேஜ் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். இந்த மாதிரி பசங்களை வச்சு எப்படிங்க வேலை வாங்கி கொடுக்குறது அப்படின்னா we'll tell it to the college. எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னா then we will try to see how we can enhance the student and we can get them jobs. Placement. இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரு அம்மா வந்து பில்டிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல என் பையன் காலேஜ் படித்தா ஒரு அப்பா ஒரு காலேஜ் பில்டிங்கே இல்லைனாலும் பரவாயில்ல அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட how do you convince them? Because they are more particular, அவங்க படித்தா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா, இல்லை வாட் இஸ் தேர் மோட்டிவ் பிஹைண்ட் திஸ்? ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டிகிரி எடுத்துடணுன்றாங்களா? ஸோ இல்லைங்க. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் ரைட், எஜுகேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் டிஸ்ரப்டர். எஜுகேஷன் அதாவது வந்து ஒரு ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து அந்த ஃபேமிலியவே பாவர்ட்டி விட்டு தூக்கிட்டு போகிறான். அதுக்கு காரணம் அவனுக்கு கிடைக்கிற வேலை. ஸோ அதனால எஜுகேஷனுங்கிறது வந்து இன் இந்தியா ஆஸ் அ ஹோல் is not look like a knowledge gathering process. It is look like a job creation process. இங்கிருந்து அமெரிக்கா போறவங்க எல்லாம் படிக்கிறதுக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணும், அதுக்கு இருக்க வழி தான் அந்த எம்எஸ். So we work with students in the US as well. And after doing the degree they're doing MS. That's a BCA முடிச்சிட்டு BSc முடிச்சிட்டு MBA பண்றாங்க. ஏன்னா அதுவே ரொம்ப கஷ்டம். அதுவே ஒரு 4 வருஷம் போகும். அதுக்கப்புறம் MS, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட். அப்பா எனக்கு அது I don't know, அவங்களுக்கு ஒரு மன தைரியம் இருக்கு. But I'm just asking you. ஸோ சத்யநாடலா சுந்தர் பிச்சை எல்லாம் அப்படி தானங்க அமெரிக்கா போய் இப்போ வந்து தேவ் கான் ஆன். ஆனால் எல்லாரும் ஆயிடுறாங்களா? இல்லை, ஒருத்தர் இருக்காங்க. பட் ஆனால் தட் இஸ் த போஸ்டர் சைல்ட் தட் வி வாண்ட் டு சேஸ் ஆஃப்டர். இல்லை, ஸோ அதனால எஜுகேஷன் இன் இந்தியா ஆஸ் அ ஹோல் இஸ் லுக்ட் அட் அ மீன்ஸ் டு அ ஜாப். இட்ஸ் நாட் லுக்ட் அட் அ ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் நாலேஜ். ஸோ அதனால கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்போம். ஸோ வி ஆர் நாட் லைக் இல்லை நீ எஜுகேஷனை வந்து நாலேஜ் கேதரிங் ப்ராசஸாக பார்க்கணும், நீ வேலைக்காகலாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நான் இதுதான் பார்க்குறேன். உன்னால் கொடுக்க முடியுமா முடியாதா? என்கிட்ட இருக்குது, நான் தரேன், உங்ககிட்ட இருந்தால் கொடு. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். அண்ட் இப்போ இதில் வந்து வாட் ஆர் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்? பொதுவாகவே ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த காலேஜஸோ இல்லை பல விஷயங்களுக்கு வந்து விச் இஸ் ரைட் அண்ட் ராங்ன்ற ஒரு விஷயம் பண்ணும்பொழுது வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் யூ ஃபேஸ் இன் திஸ்? So what we generally face in terms of placements and freshers is that என்னன்னா அந்த பசங்களை ரோட் பேஸ்ட் எஜுகேஷன் சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ணி எழுதுகிற அதே மாதிரி 4 வருஷம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் கொண்டு வந்து இந்த வாழைமட்டையை கொளுத்தி கொடுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது எரிய மாட்டேங்குதுன்னா வேலை கொடுக்க முடியாதுதான். ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் வி ஃபேஸ். ஸோ வி சஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ டு காலேஜஸ் தட் கிவ் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங். இந்த புக்கில் இருக்கிற படித்து எழுதலாம் இல்லை, ப்ராஜெக்டில் வேலை செய். ஸோ ஐ டோன்ட் ஈவன் புரிஞ்சு ஐ ஹவ் ஹையர்ட் பீப்புள் ஹூ நாட் ஈவன் ஹேட் அ டிகிரி பட் ஹூ நோ ஹவு டு டூ. I've hired people who have dropped out of colleges. I've hired people who are like நீ காலேஜ் போய் இன்னும் ஒன்றும் படிக்க வேணாம் வாடான்னு சொல்லியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ வீவ் என்னென்னா டிப்ளமோ பண்ணிட்டு இருக்கவங்களை எடுத்து நாங்கள் வந்து இன்ஜினியரிங் வேலையெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் பிகாஸ் வி வாண்ட் டு நோ. இப்போ நீங்கள் வந்து ஆங்கருக்கு ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு வந்தீங்களா? இல்லை. You're good at what you do, so you're paid what you do. Paid for whatever you do, right? So that is how this whole thing is. We want people who can do things, not people who are educated and all of that. Education இருந்தா பரவாயில்ல, that is like an add-on. It's not a prerequisite. இப்போ வந்து யாரும் வந்துட்டு உனக்கு பி இருக்கா சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படியெல்லாம் எடுக்கிறதில்ல. எங்களெல்லாம் இங்கிலீஷ் பேச வருமா, கை வேலை செய்யுமா இப்போ கம்ப்யூட்டரில் போதும், வா நான் மீதியை சொல்லித்தரேன்னு. இப்போ நீ அதிகமாக சம்பளம் கேட்குறதில்ல, நான் அதிக சம்பளம் தரேன், ஆனால் வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வா. உன்னையை கூப்பிட்டு ஒரு வருஷம் வந்து நான் வந்து ஃபீடிங் பாட்டிலில் ஊட்டிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ யூ கம் ப்ரிப்பேர்ட், ஐ வில் பி ஏபிள் டு டூ இட். தட் இஸ் வாட் இட் இஸ். சார், இப்போது நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம், ஓப்பனாக நிறைய விஷயம் சேட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கனவுகளோடு வராங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எவ்வளோ நாலேஜ் இருக்குன்றதை தாண்டி நிறைய பேரால் முடியும், பட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் கிடைக்கல, அந்த சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு டிப்ஸ் இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வில் ஃபர்ஸ்ட் டெல் ஸ்டூடெண்ட்ஸ் டு
pick colleges and then choose computer science over ECE if their idea is to get a high paying job. So first thing is enna this is a common trend across Tamil Nadu that enna in the college computer science முடிஞ்சனா அடுத்த காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போறாங்க. இந்த காலேஜ்ல IT AIDS AM எல்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அடுத்த காலேஜுக்கு போறாங்க. that is wrong. ஏனா இந்த காலேஜ்ல IT கிடைக்கிற பிளேஸ்மென்ட் அடுத்த காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கிடைக்காது. So you are missing out on it. So first what you should do is you should pick a college and your chosen stream. அதில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ECE, EEE, ENI இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்தால் இந்த 3 பிரான்ச்சையும் தான் உட்கார வைப்பாங்க. ECE கிடைக்கலன்னு உடனே நெக்ஸ்ட் காலேஜுக்கு போய் ECE எடுக்க வேணாம். தட் இஸ் சம்திங் தட் ஐ வுட் டெல் த ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் திங் ஐ வுட் சே இஸ் இஃப் யுவர் ஐடியா இஸ் டு கெட் அ ஹை பேயிங் ஜாப், you should choose computer science and allied branches like computer science, AIDS, AML, IT, cyber security இதெல்லாம் choose பண்ணணும். That is what will give you high paying jobs. Across India, IITsல கூட computer science தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ECE ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுது. ஏன் ECE ஃபில் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எஜுகேஷன் கன்சல்டன்ட் கலப்பிவிட்ட பொருளையெல்லாம் இருக்குது. ஸோ that is the reason why it is. So you should look at how ஐஐடியில் இருக்கவங்க அக்ராஸ் இந்தியா எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தேன், நான் வந்து PhD படித்தேன், நான் குஜராத்லேருந்து வந்தேன், நான் மகாராஷ்டிராலேருந்து வந்தேன்னு சொல்கிறாங்கன்னு you should not go ahead and choose it. You should choose it based on. So basically influence ஆகாதீங்க. Look at data, make an informed choice. படிக்க போகிறது நீ தான். உங்கள் அப்பா சொல்கிறாங்க, கன்சல்டன்ட் சொல்கிறான்னு சேராத, உனக்கு பிடிச்சா மட்டும் சேரு. ஓகே. அண்ட் சார் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் நம்ம பேசுறதுனால அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த ஆப்பில் எனக்கு நீங்கள் லைவாக ஒரு டெமோ பண்ணிங்கன்னா ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷூர். திஸ் ஆர் த டீடைல்ஸ், ஃபுல் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் கட் ஆஃப் இஸ் கம்ப்யூட்டட், தென் யூ ஸ்டார்ட் சாய்ஸ் ஃபில்லிங். போட்ட உடனே வந்துட்டு யூ ஹவ் ஸ்பெசிஃபிக் சிட்டிஸ் இன் மைண்ட் ஆர் எனி சிட்டி இஸ் ஃபைன். லெட்ஸ் சே யுவர் ஸ்பெசிஃபிக் சிட்டி, ஸோ யூ வாண்ட் டு சூஸ் சே 2 districts. யூஆர் சூஸிங் சே சென்னை அண்ட் கோயம்புத்தூர். அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரான்ச்சஸ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட், சர்க்யூட் அண்ட் ரிலேட்டட். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டடில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோ எல்லாமே வரும். ஏன்னா இதில் நிறையா பிரான்ச்சஸ் பேரண்ட்ஸுக்கு தெரியாது, CSE மட்டும்தான் நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே வரும். இதில் வந்து சப்போஸ் யூ டோன்ட் வாண்ட் சம்திங்னு வச்சுக்கோங்களேன், யூ அன்செக் இட் அண்ட் தென் யூ சே ஓகே, தென் தீஸ் ஆர் த பிரான்ச்சஸ் தட் யூ ஹவ் சோசன். ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வருமா இல்லை AI மெத்தட் வேணுமான் இருக்குது. ஸோ வி கால்ட் இட் ஸ்மார்ட் ஆஸ் AI ஜஸ்ட் ஸோ தட் யூஆர் ஸ்மார்ட். ஸோ இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து இஃப் யூ ஹேவ் எனி ஆஸ்பிரேஷனல் சாய்ஸஸ், எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கண்டிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே செலெக்ஷன் ஆஃப் காலேஜஸ். நோ யூ கேன் செலக்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்லி. ஓகே. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கட் ஆஃப் பேஸ்ட் இல்லை ரேங்க் பேஸ்ட் சூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் தென் கெட் அ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். ஸோ நவ் யூ ஹேவ் 100 colleges. So இதை வந்து நீங்கள் you can download it as a PDF. So once you download it as a PDF, so then you get a PDF like this. இந்த PDFல you have நீங்கள் கொடுத்த CEG வந்து மேலேயே வந்துடுது. உங்கள் கட் ஆஃப்க்கு அது இல்லைனாலும் ஜஸ்ட் உங்களுக்கு ஆசைக்காக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் வருமோ அந்த காலேஜ்லேருந்து வரிசையாக you have 100 choices all based on power placement score and rank. இது வந்து நீங்கள் ரெகுலர் மெத்தட். AI மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் இட் ஆன் பவர் பிளேஸ்மெண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ எப்படின்னா நீங்கள் AI மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே வந்து பவர் பிளேஸ்மெண்ட் ஸ்கோர் என்ன ரேங்க்கு கிடைக்கும், மீடியன் சேலரி என்ன, பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் என்ன, அண்ட் வந்து இது எல்லாமே வந்து வீல் புட் இட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் PDF யூ வில் கெட். இதை நீங்கள் பார்த்து அப்படியே TNEA ஆன்லைனில் போட்டால் போதும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் பில்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் காலேஜ் ஜாயின் பண்ணோன்னாலே நிறைய விஷயங்கள், நிறைய குழப்பங்கள். ஸோ அது வந்து விச் காலேஜ் ஆர் வாட் எவர் யூ சூஸிங், அது எதுவாக இருந்தாலும் எது பெஸ்ட்டுன்றது மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயம் மூலிமா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கீங்க. ஐம் ஷுர் இட் வில் பி வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் டு ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் who's going to watch this video. I hope you enjoyed this interview. Thank you very much, Shobana. It was a pleasure talking to you. Nice meeting you. Nice meeting you as well. Thank you, sir.